இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரு ஆண்டவருடைய இதய அன்பை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அது ஒரு மலை பாதை. ஒரு துறவி ஒருவர் ஒரு பாரமான ஒரு பை ஒன்றை தன்னுடைய கையில் வைத்து அந்த மலை பாதையில் ஏறிக்கொண்டிருக்கிறார். வயதானவர், அந்த சுமை அவருக்கு பெரிதாக தெரிந்தது. ஆனால் ஒரு 12 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி, ஒரு 3 வயது குழந்தை, அவளுடைய சகோதரன், அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வேகமாக அந்த துறவியை கடந்து அவள் முன்னோக்கி செல்கின்றாள். அப்போது அந்த துறவி அந்த சிறுமியை மறித்து கேட்பார், நான் பெரியவன், என்னாலே இதை தூக்க முடியவில்லை, நீ சின்ன பொண்ணு, எப்படி இந்த குழந்தையை தூக்குகிறாய் என்று கேட்டபோது அந்த சிறுமி இவ்வாறு சொல்வாள், நீங்கள் இதை சுமையாக பார்க்கிறீர்கள், நான் இவனை என்னுடைய தம்பியாக பார்க்கிறேன். நீங்கள் இதை சுமையாக பார்க்கிறீர்கள், நான் இவனை என்னுடைய தம்பியாக பார்க்கிறேன். தம்பி என்றால் என்னுடைய உறவு. நாம் எதை அன்போடு செய்கின்றோமோ அது சுமை அல்ல. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை 9 மாதமோ 10 மாதமோ சுமக்கின்ற போது அது எந்த தாயும் அது சுமை பாரம் என்று சொன்னது இல்லை. காரணம், அன்பினால் அதை சுமக்கின்றார். அது குடும்ப உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். அன்பினால் தாங்குகின்ற போது அல்லது அந்த உறவுகளிடையே ஒரு ஆழமான அன்பு இருக்கின்ற போது எதுவுமே சுமை அல்ல. ஒருவேளை அந்த உறவுகளுடைய சின்ன சின்ன விஷயங்களுக்காக அவர்கள் பல காரணங்களை அடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அங்கே அன்பு குறைந்து கொண்டிருக்கிறது என்று பொருள். அன்பு அதிகரிக்கின்ற இடங்களில் சாக்குப்போக்கு இருக்காது, காரணம் இருக்காது. அன்பு குறைகிறது என்றால் பல காரணங்களை சொல்லி அந்த உறவுகளை அவர்கள் தவித்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த சூழ்நிலையில் இயேசுவினுடைய அன்பை பற்றி சிந்திக்கின்ற போது யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஏன் கடவுள் மக்களை அன்பு செய்ய வேண்டும்? நம்மை படைத்தது அவர்தான். படைத்த பிறகு இஸ்ரேல் மக்களோடு அவர் உடன்படிக்கை செய்து கொண்டார். நீங்கள் என்னுடைய மக்கள், நான் உங்களுடைய கடவுள், உங்களுடைய தந்தை. ஒரே ஒரு ஒற்றை உடன்படிக்கை தான் தொடக்க நூல் தொடங்கி திருவழிபாடு வரை பயணம் செய்கின்ற ஒரே ஒரு உடன்படிக்கை. கடவுள் நம் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார், நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தாய் தந்தை தன்னுடைய பிள்ளைகளை அன்பு செய்வது போல கடவுளும் தாயாகவும் தந்தையாகவும் இருப்பதால் நம் அனைவரையும் அன்பு செய்கின்றார். அந்த அன்பு எப்படிப்பட்டது என்றால் யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் முதல் 15 இறைவசனத்தில் வாசிக்கின்றோம். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற அந்த நிகழ்வு. இப்ப எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கு கனிவு இறக்கம் அந்த இதயத்தில் இயற்கையாவே இருக்கும். இப்ப இயேசுடைய அந்த நற்செய்தியை கேட்க அந்த மக்கள் கூட்டமா வந்திருக்காங்க. ஆண்கள் மட்டும் 5000னா குழந்தைகள் பெண்கள் சேர்த்தா ஒருவேளை எண்ணிக்கை அதிகமா இருக்கும். ஆண்டவர் அவங்களை பார்க்கிறார், பார்த்துட்டு சொல்றார், நேரம் ஆயிடுச்சு, இவங்களை அப்படியே அனுப்பணும் அப்படின்னா வழியிலே மயங்கி விழுந்துருவாங்க, இவங்களுக்கு ஏதாவது செய்யும். அவருக்கு அது தேவையா? அவருக்கு அது தேவையா? அவர் கூப்பிட்டு இவங்க வரல, அவர் கூப்பிட்டு வரல. அவர் அறிவிப்பு கொடுத்து வந்தா அவர் பொறுப்பு, அவர் சாப்பாடு கொடுக்கணும். அவங்க அவர் வாயிலிருந்து வர அந்த நல்ல வார்த்தைகளை கேட்கறதுக்காக அவங்களா ஓடோடி வந்த மக்கள். ஆனா ஒரு தந்தை அப்படிங்கிற முறையில, ஒரு தாய்ங்கிற முறையில அவர் அந்த இடத்துல இருந்து யோசிக்கிறார், இவங்களை பசியா அனுப்ப விரும்பல, இவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். சீடர்கள்ட்ட கேட்கிறார், இவங்களுக்கு என்ன செய்யலாம்? நம்ம 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டு கூட கிடைக்காதே. சீடர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, அவங்களுக்கு அந்த பொறுப்பும் இல்லை. இப்ப சீடர்களுக்கு இயேசுடைய மனநிலை இருந்துன்னா அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க ஏதாவது செய்யுங்க, நீங்க நினைச்சா முடியும், நம்ம ஏதாவது செய்வோம். அந்த மாதிரி ஒரு நேர்மறையான வார்த்தைகள் சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை. ஒரு சீடர்களும் சொல்லல. இப்ப பிலிப்பு தான் சொல்லுவாரு, இங்க ஒரு சிறுவன் இருக்கிறான், அவங்க கிட்ட 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்கு. அவர் மற்றவங்களை விட கொஞ்சம் ஒரு படி கொஞ்சம் இதயத்துல ஈரம் இருக்கு அவருக்கு. அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்லுவாரு, அவங்களை வரிசையா அமர செய்யுங்க. அவர் அதை அப்பத்தை எடுத்து பெற்று கொடுக்கின்ற போது எல்லோரும் வயிறார உண்ட பிறகு அவர்கள் மீதி எடுத்தார்கள் என்பது நமக்கு தெரியும். இதுதான் ஒரு தாய் உள்ளம் என்று சொல்வது. தன்னுடைய குழந்தை, நீங்க வெளியே போயிட்டு வேலைக்கு போயிட்டு வரீங்க, வீட்டுக்கு வர ஒரு 11 மணி ஆயிடுச்சு, இப்ப வீட்டுல குழந்தைங்களா இருக்காங்க.
இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் தூங்கு, இன்னைக்கு காலையில சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? நேரம் ஆயிடுச்சு, இனியெல்லாம் சாப்பாடு செய்ய முடியாது, எனக்கு இங்க உடம்பெல்லாம் வலிக்குது, ரொம்ப டயர்டா இருக்கு, தூங்கு போங்க, நாளை காலையில சாப்பாடு செய்து தரேன். எவ்வளவு அந்த சமயத்துல அந்த உடல் வலியெல்லாம் வலியா தெரியாது. அந்த வலிகளையும் கடந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்பதற்காக கண் விழித்திருந்து அந்த தாய் எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு அந்த குழந்தைகளை பசியாற்றி விட்டு தூங்க வைத்து விட்டு அவள் இறுதியாக தூங்க சொல்கின்றார். இதே வேலையைத்தான் கடவுள் செய்கிறார். இதே வேலைதான் கடவுள் செய்கிறார். ஒவ்வொரு மக்களையும் பார்த்து பார்த்து அவர் அன்பு செய்கின்றார். இப்ப எங்கே இந்த கடவுளுடைய கனிவும் இரக்கமும் அன்பும் கூடி வருகிறதோ அங்கே புதிய வாழ்வு இருக்கும். அங்கே ஒரு புதிய வாழ்வு இருக்கும். பழைய வாழ்வு அது போயிடும், அது கசப்பான வாழ்வு. அவருடைய வேலையை கசப்பான வாழ்வை எடுத்துட்டு புதிய வாழ்வு கொடுக்கிறது தான் அவருடைய வேலை. அந்த 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் வருந்திய அந்த பெண் அவருடைய ஆடையை தொடுவாள், அவள் குணம் பெறுவாள். இப்போ அந்த பெண் அவர்கிட்ட எனக்கு குணம் கொடுங்க, நான் நிறைய வைத்தியர்களை பார்த்துட்டு எனக்கு சரியாகல, 12 ஆண்டுகளாக நான் சிரமப்படுறேன் அப்படின்னு அவன் கேட்கவே இல்லை. ஆனா அவளுடைய விசுவாசம், அவளுடைய நம்பிக்கை, அவளுடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் நான் குணம் பெறுவேன் என்ற விசுவாசம் அவளுக்குள் இருந்தது. அவள் ஆடையை தொட்டாள், அவள் குணம் பெற்றாள். அதோட போயிருக்கலாமே. அவர் மறுபடி கேட்கிறார், என்னிடமிருந்து வல்லமை வெளிப்பட கண்டேன், யார் என்னுடைய ஆடையை தொட்டது? இப்ப சீடர்கள்லாம் சொல்லுவாங்க, உனக்கு என்ன பைத்தியமா, இவ்வளவு கூட்டத்துல ஆடையை தொட்டது யாருன்னு நான் எங்க போய் தேடுறது அப்படின்னு கேட்பான். அதுதான் இறை மகனுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த வித்தியாசம். அவருக்கு புரியுது, என்னிடமிருந்து வல்லமை வெளியானது, அந்த பெண் குணமா, எல்லாமே அவருக்கு தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாம ஒரு காரியம் நடக்காது. இருந்தாலும் அவளுடைய விசுவாசத்தை இந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். அதுக்காக தான் கேட்கிறார் யாரு அப்படின்னு. அவர் பேசாம போயிருக்கலாமே, கடந்து போயிருக்கலாம். அவன் மட்டுமா தொட்டிருப்பா? எத்தனை பேர் தொட்டிருப்பாங்க? அந்த பெண்ணினுடைய விசுவாசத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். இவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் நான் குணம் பெறுவேன் என்று அவள் நினைத்ததால், அவள் நம்பியதால் அவள் குணம் பெற்றாள். அந்த நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்கறதுக்காக அவர் இந்த செய்தியை வெளியே கொண்டு வர. வழக்கமா எல்லா இடத்துலயும் என்ன சொல்லுவாரு? இதை யாருக்கும் சொல்லாதுன்னு சொல்லுவார். சொல்லாதன்னு சொல்லுவார். முடக்குவாதம் முச்சவனுக்கு குணம் கொடுத்துட்டு அதான் சொன்னார். தொழுநோயாளருக்கு குணம் கொடுத்துட்டு அதான் சொன்னார், வேற யாருக்கும் சொல்லாதே. ஆனா இங்க அவராகவே தோன்றார், மக்களுக்கு அந்த விசுவாசத்தை கொடுப்பதற்காக. அவருடைய நோக்கம் நான் செய்தேன் அப்படின்னு பெருமையா அவர் சொல்றதுக்காக சொல்லல, தம்பட்டம் அடிக்கிறதுக்காக அவர் சொல்லல. நமக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக அந்த செய்தியை இந்த உலகிற்கு கொண்டு வருகின்றார். அதே போன்று பழைய ஏற்பாட்டில் இந்த விடுதலை பயண நூலில் அந்த இஸ்ரேல் மக்களை கடவுள் அதிகமாக அன்பு செய்தார். பொதுவாக குழந்தைகள் என்பவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள், மீண்டும் திருந்தி வருவார்கள், மீண்டும் பழைய நிலைக்கு போவார்கள், மீண்டும் வருவார்கள். ஆனால் என்ன நிலையில் இருந்தாலும் அந்த தாயும் தந்தையும் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். அதைத்தான் பார்க்கிறோம். எப்ராஹிமை நான் உனக்கு நடை பயிற்றுவித்தேன், உணவூட்டினேன். ஆனால் அவர்களோ கடவுளின் அன்பை மறந்து மனம் போன போக்கில் போனார்கள். இப்ப மனம் போன போக்குல போய் என்ன செய்தாங்க? வேற்று தெய்வங்களை வழிபட்டார்கள், வேற்று தெய்வங்களுக்கு படையல் போட்டார்கள், அவர்கள் சிலைகளை வழிபட்டார்கள். ஆனாலும் கடவுள் அவர்களை அன்பு செய்தார். அதுதான் ஒரு தாய்க்குரிய அந்த மனநிலை. தவறு செய்தால் மீண்டும் மீண்டும் புழுதியில் புரண்டால் மீண்டும் மீண்டும் மடியில் தூக்கி வைக்கின்ற அந்த மனநிலைதான் கடவுளுக்குரியது. திருப்பாடல் 30வது திருப்பாடல் 5வது வசனத்தில் வாசிக்கின்றோம், ஆண்டவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். ஆண்டவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், ஆனால் அவருடைய கருணையை வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். ஆனா நம்முடைய சினம் வாழ்நாள் முழுவதும் இருக்கும், கருணை ஒரு நொடி பொழுது இருக்கும். அவருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். தலைகீழ மாறணும், அவரை மாதிரி நம்ம மாறணும். அதுக்குதான் பூசைக்கு வந்திருக்கும். கடவுள் கருணையும் இரக்கமும் கொண்டதால் நம்முடைய குற்றங்களை அவர் பெரிதாக நினைப்பது இல்லை, அதை பெரிதுபடுத்துவது இல்லை. அதை எங்க பார்க்கிறோம்? விபச்சாரத்தில் பிடிப்பட்ட அந்த பெண். யோவான செய்தி 8வது அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள இந்த இறை வசனங்கள். இப்ப சட்டப்படி அவளை கொலை செய்யணும், கல்லால் எறியணும். சட்டப்படி அவளை கொலை செய்ய வேண்டும், ஆனால் கருணையின் அடிப்படையில் அவளை வாழச் செய்ய வேண்டும். இப்ப சட்டமா கருணையா அப்படின்னு வரும்போது அவர் சட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, கருணைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார். ஒருவேளை கல்லால் எறிஞ்சி அவளை கொண்டுடலாம், அவளுடைய வாழ்க்கை முடிந்தது. ஆனால் மன்னிப்பதால் அங்கு அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கை தொடங்குது.
அந்த 11வது வசனத்தை சொல்வார், யாரும் உனக்கு தீர்ப்பிடவில்லை, நானும் உனக்கு தீர்ப்பிடவில்லை, இனி பாவம் செய்யாதே. இனி அவ தப்பு செய்வாளா? இனி செய்வாளா? புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு, மரணத்திலிருந்து எனக்கு மீட்பு கிடைச்சிருக்கு, மறுபடியும் எனக்கு தப்பு செய்யணுங்கிற அந்த சிந்தனை வருமா? வருமா? எனக்கு தெரிந்த ஒரு நபர், அவர் ஒரு குடி நோய்க்கு அடிமையான ஒரு நபர். எவ்வளவு முயற்சி தான் அதுல இருந்து அவரால் மீண்டு வர முடியல. அதனால அவங்கள குடி நோயாளி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு வகையான பாதிப்பு. ஒரு நாள் இரவு நேரம் ஒரு 7-8 மணி இருக்கும். இப்ப பைக்ல போயிட்டு இருக்கும்போது அன்னைக்கு குடிச்சிருந்தார். பைக்ல போயிட்டு இருக்கும்போது வேகமா போன அந்த ஸ்பீட் பிரேக்கர் தெரியாம அதுல இருந்து தாண்டி விழுந்து முன்னாடி உள்ள பல்லெல்லாம் உடைஞ்சு போச்சு. இப்ப வீட்டுக்கு போனா எப்படி இருக்கும்? இப்ப அவர் சொல்றாரு, நான் குடிச்சது அன்னைக்குதான் கடைசி, நான் குடிச்சது அன்னைக்குதான் கடைசி, அதுக்கப்புறம் குடிக்கல. அப்ப இப்படி ஒரு மாற்றம் இடையில வருது. அந்த ஒரு சில சம்பவங்கள் நமக்கு ஒரு முழுமையான மாற்றத்தை கொண்டு வரும். அதன் பிறகு நம்ம நினைச்சாலும் அந்த தவறு செய்ய மாட்டோம். அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் அவளுடைய தவறையும் சுட்டி காட்டி மீண்டும் அவளுக்கு ஒரு புதிய வாழ்வு கொடுத்தார் என்றால் அது உண்மை. எசாயா 54வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கின்றோம், மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது. மேற்க இருக்கிற மலை கிழக்க வந்தாலும் உன் மீது நான் வைத்திருக்கின்ற அன்பு மட்டும் குறையாது, அது மாறாது. இது கடவுளுடைய அன்பு. கடவுள் நம்ம அன்பு செய்யறாருங்கிறது சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அவர் நம்மை அன்பு செய்கின்றார். ஆனால் அதே கடவுள் நம்மிடமிருந்து நாம் அவரை அன்பு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 16வது ஆசீர்வாத இவ்வாறு சொல்வார், இயேசுவின் திரியிறதையும் அன்பினால் பற்றி எறிகிறது, அது எப்போதும் நமது அன்பிற்காய் ஏங்கி தவிக்கிறது. இயேசுவின் இதயம் அன்பினால் பற்றி எறிவது எல்லோருக்கும் தெரியும். அதே இதயம் நம்முடைய அன்புக்காக ஏங்கி தவிக்கிறது. நாம் எப்படி இயேசுவை அன்பு செய்வது? அல்லது இயேசுடைய திரு இருதயத்தை நாம் எப்படி அன்பு செய்வது? நம்முடைய அன்றாட செயல்கள் வாயிலாக அதைத்தான் மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 35வது வசனத்தில் அவர் இவ்வாறு சொல்வார், நான் பசியா இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். ஆண்டவரே, நீர் எப்போ பசியா இருந்தீர்? இத்தகையோருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள். பிறர் வழியாகத்தான் கடவுளை நாம் அன்பு செய்ய முடியும். முல்லா ஒருவர் இருந்தார், ஒரு நல்ல மனிதர், நேர்மையாளர். ஆனா கொஞ்சம் ஏழ்மையில இருக்கிறார். அவருடைய வீடு பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு அறை தான். கதவை திறந்தோம் அப்படின்னா உள்ள இருக்கிற ஆள் வெளியே வரணும், அந்த அளவுக்கு ஒரு சின்ன அறையில அவர் வாழ்வார். ஆனா நேர்மையான இரக்க குணம் கொண்ட ஒரு நல்ல மனிதர். இப்போ அவர் மனைவி அந்த சின்ன குடிசையில இருக்கிறாங்க. மழை பெய்யுது வெளியே, ஒரு மாலை நேரம். அப்ப கதவு சாத்தி இருக்கு, வெளியே இருந்து யாரோ கதவை தட்டுற ஒரு சத்தம் கேட்குது. கதவு திறக்கிறார், வெளியே மழையில நனைஞ்சிட்டே ஒருத்தர் வர்றார். இப்போ அவருக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்காக கதவை திறந்து அவரை உள்ள கூட்டிட்டு வர்றார். உள்ள கூட்டி கதவுக்கு பின்னாடி அவரை உட்கார வச்சிருக்கு. அங்க இருந்த கொஞ்சம் இடம் அவ்வளவுதான். இப்ப கதவை சாத்தியாச்சு. மறுபடியும் கொஞ்ச நேரத்துல கதவு தட்டுற சத்தம் கேட்குது. இப்ப உள்ள உட்கார்ந்து இருக்கிறவர் சொல்றாரு, கதவை திறக்காதீங்க, உனக்கே இங்க இடம் கொடுத்திருக்கு புண்ணியத்துக்கு. இவருக்கு என்ன நினைக்கிறாரு, இன்னொரு ஆள் நமக்கு இடம் கிடைக்காதுன்னு சொல்லி கதவை திறக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா முல்லா கேட்கல. அவர் கதவை திறந்தாரு. இன்னும் ஒருவர் மழையில நனைஞ்சிட்டே வந்தார். அவரையும் கூப்பிட்டு அந்த ஏற்கனவே உட்கார்ந்து இருக்கிறவருக்கு பக்கத்துல கொஞ்சம் நெருக்கினாப்புல அவரையும் உட்கார வச்சாச்சு. கதவு சாத்தி இருக்கு. மறுபடியும் கதவு தட்டுற சத்தம். அவருடைய மனைவி சொல்றாங்க, இதுக்கு மேல என் தலையில தான் தூக்கி வைக்கணும், நீங்க கதவை திறக்காதீங்க அப்படின்னு மனைவி சொல்லுது. இவங்களும் 2 பேரும் திறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கதவு இடை இருக்கு இல்லையா, இடைவெளி பக்கம் அவர் பாக்குறார். வெளியே ஒரு கழுதை நின்றுட்டு இருக்கு. ஒருவேளை அந்த கழுதை அந்த மழைக்கு ஒதுங்கிறதுக்காக அந்த கதவு பக்கம் அது உரசி இருக்கும். ஆனா இவருக்கு மனசு கேட்கல, அதுவும் ஒரு உயிர் தானே, அந்த வாசல் பக்கமாவது அது கொஞ்சம் இடம் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்பட்டு கதவை திறக்கிறார். அப்போ அந்த கழுதை கொஞ்சம் தூரம் அது நகர்ந்து போயிருச்சு. அவரு சரி நம்ம என்ன செய்வோம், போய் தொலையிட்டு, நல்லது அதுவா போயிருச்சுன்னு நம்ம நினைப்போம். அவர் அந்த கழுதைக்கு பின்னாடி அவர் போறார். அதை பிடிச்சு கொண்டு அதுக்கு அடைக்கலம் கொடுக்கணுமா வீட்டுல. அவருடைய மனநிலையை பாருங்க. இப்ப கொஞ்ச தூரம் போறார் கழுதை. இங்க இருந்து அந்த கோயில் பின்பக்கம் அவ்வளவு தூரம் போயிருப்பார். பெரிய இடி விழுந்து அவர் இருந்த அந்த வீட்டுல இருந்தவங்க எல்லாரும், இவங்க 2 பேர், இந்த இவரும் அந்த கழுதையும் தான் காப்பாற்றப்பட்டுச்சு. ஏன் அவங்க எல்லாரும் செத்து போறாங்க?
இரக்கமில்லாத மனிதன் இந்த உலகில் இருப்பதை விட இல்லாமல் இருப்பது மேல். அதுதான் மையப்பொருள். இரக்கமில்லாத மனிதன் இந்த உலகில் இருப்பதை விட இல்லாமல் இருப்பது மேல். இரக்கம் கொண்ட ஒரே ஒரு மனிதன் காப்பாற்றப்பட்டான். இதை விட இரக்கத்துக்கான எடுத்துக்காட்டு எங்க இருக்கு? இப்போ வீட்டு வாசல்ல நிக்கிறீங்க, வீடு கூட்டிட்டு இருக்கிறீங்க, வாசல் ஏத்து வீட்டு குழந்தை அதுல விளையாடுது, அங்கிருந்து ஒரு வண்டி வேகமா வருது. இந்த குழந்தைய தூக்கி விட மாட்டீங்களா? அல்லது உங்க குழந்தை இல்லை, நீங்க ஏன் தூக்கணும்? ஏத்து வீட்டு குழந்தை அது. ஆனா மனசு கேட்காது, தூக்குறோம் இல்லையா? அதுதான் அன்பு, அதுதான் கருணை. உங்க குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறீங்க, ஏத்து வீட்டு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு 2 வாய் சாப்பாடு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதுதான் கருணை, அதுதான் தாய் உள்ளம். அந்த தாய் உள்ளத்திற்கு இது என்னுடைய குழந்தை, இது உன்னுடைய குழந்தை பிரிச்சு பார்க்க தெரியாது. அது குழந்தை, அவ்வளவுதான். அது குழந்தை. அந்த மனநிலை என்கிட்ட இருக்கு அப்படின்னா இயேசுனுடைய திரு இருதய அன்பு என்கிட்ட இருக்கு அப்படின்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் இந்த கல்லூரி படிக்கிற அந்த பிள்ளைங்களுக்கு அந்த டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கொடுத்து விடும்போது, ஒருவேளை இந்த பிரியாணி அந்த மாதிரி ஸ்பெஷலா ஏதாவது சாப்பாடு செய்தா 2 டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விடுவாங்க. நீங்க எப்படி செய்திருக்கீங்களா? செய்யலையோ? இனி செய்யுங்க. இந்த 2 டிஃபன் பாக்ஸ் எதுக்கு? ஒண்ணு கூட உள்ளவங்களுக்கு. நிறைய பேர் கை தூக்குவேன்னு எதிர்பார்த்தேன். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் மக்கள் இப்படி செய்வாங்க. ஒருவேளை அந்த மனநிலை என்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த இயேசுனுடைய திரு இருதய அன்பு எனக்குள்ள ஏதோ ஒரு ஓரத்துல கொஞ்சம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த திரு இருதய அன்பு பற்றி எரியும்போது என்ன செய்யும்? அகலமாயிரும். இப்ப நெருப்பு ஒரு இடத்துல எரியும்போது படபடன்னு பறந்து விருந்து எல்லா இடத்திலையும் பற்றி கொள்வது போல அந்த இருதய நெருப்பானது கொஞ்சம் இருந்தா கூட அது அகலமாயி இதயம் முழுவதையும் அன்பினால் நிறைத்து விடும். அதுதான் இயேசுனுடைய அன்பு. எனவே முனைவர் ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அழகாக சொல்வார், இந்த அன்பு என்பது பிச்சை பாத்திரம் அல்ல, அது அட்சய பாத்திரம். அன்பு வாங்குறது இல்ல, கொடுக்கிறது. அன்புக்கு வாங்க தெரியாது, அது கொடுக்கத்தான் செய்யும், கொடுக்கத்தான் தெரியும். அன்பு வாங்குறதுல சந்தோஷப்படாது, அது கொடுக்கறதுல தான் சந்தோஷப்படும். அதுதான் அன்பு. ஆனால் அன்புக்காக ஏங்காதீங்க, அது தானா வரணும், அது கொடுக்கணும். அன்பு கொடுக்கிறது, அன்புனாலே கொடுக்கிறது தான் அர்த்தம். அது கொடுக்கத்தான் தெரியும், வாங்க தெரியாது. அது பலன் திருப்பி செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்காது. அதுதான் அன்பு. இயேசுனுடைய அன்பும் அதுதான். அள்ள அள்ள குறையாத அமுத சுரபியாக இருக்கிறது ஆண்டவருடைய அன்பு. அவருடைய அன்பு என்னும் மழையில் நாம் நனைந்து மகிழ்கின்றோம். எனவே நாம் நம்முடைய சின்ன சின்ன செயல்கள் மூலமாக அவருடைய திரு இருதயம் என்று அந்த நெருப்போடு நம்மை இணைத்துக் கொள்ள அருள் வேண்டி தொடர்ந்து இத்திருப்பலியில் பங்கு பெறுவோம். ஆமேன்.